உலகம் ஒரு ராஜாவை உருவாக்க பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த ராஜாவின் காலம் முடியும் முன்பே அவனுடைய அரியணைக்கு அடுத்த வாரிசை வரலாறு தேர்ந்தெடுத்து வைத்திருக்குமா? இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்வீர்கள். இது எல்லாம் வெறும் தற்செயலா? அல்லது கால்பந்து உலகம் நமக்கு தெரியாமல் ஒரே கதையை இரண்டாவது முறையாக எழுதிக் கொண்டிருக்கிறதா? யுனிசெஃப் நன்கொடை நாட்காட்டி போட்டோ ஷூட். பார்சிலோனா வீரர்கள் சிறு குழந்தைகளுடன் புகைப்படம் எடுக்கிறார்கள். ஒரு 20 வயது இளைஞன் ஒரு குழந்தையை குளிப்பாட்டுகிறான். குழந்தையின் வயது 6 மாதம். அந்த இளைஞன் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டபுள் அந்த குழந்தையை மெதுவாக தண்ணீரில் வைக்கிறான். குழந்தை சிரிக்கிறது. தாய் பக்கத்தில் நிற்கிறாள். போட்டோகிராஃபர் ஜோன் மான்ஃபோர்ட் கேமராவை கிளிக் செய்கிறான். அந்த புகைப்படம் 17 ஆண்டுகள் ஒரு கோப்பில் மூடப்பட்டு கிடந்தது. 2024 ஒரு நாள், யூரோ 2024 சாம்பியன்ஷிப்பில் ஸ்பெயின் பிரான்ஸை 2-1 வென்ற அன்று ஒரு தந்தை தனது இன்ஸ்டாகிராமில் அந்த படத்தை போட்டான். கேப்ஷன் என்னவென்று தெரியுமா? 2 லெஜண்டுகளின் ஆரம்பம். உலகம் திடுக்கிட்டு நின்றது. ஏனென்றால் அந்த இளைஞன் லியோனல் மெஸ்ஸி, அந்த 6 மாத குழந்தை லமீன் யாமல். அன்றுதான் யூரோ 2024 அரை இறுதியில் 16 வயது 362 நாட்களில் யூரோ வரலாற்றில் மிக இளமையான கோல் அடித்தவன். மெஸ்ஸி அவனை குளிப்பாட்டினான். அவன் உலகை குளிப்பாட்டினான். இது தற்செயலா? இல்லை, இதற்கு வேறு விளக்கம் இருக்கிறதா? அதைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். முதலில் உண்மைகளை பாருங்கள். மெஸ்ஸி பிறந்தது 1987 ஜூன் 24 அர்ஜென்டினாவின் ரோசாரியோவில். ஒரு சாதாரண தொழிலாளர் குடும்பம். 11 வயதில் வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு கண்டறியப்பட்டது. சிகிச்சைக்கு மாதம் $1000 தேவை. குடும்பத்திற்கு வழியில்லை. பார்சிலோனா அவனை பார்த்தது. ஒரு நாப்கினில் கான்ட்ராக்ட் எழுதினர். அவனை ஸ்பெயினுக்கு கொண்டு வந்தனர். யாமல் பிறந்தது 2007 ஜூலை 13 கேட்டலோனியாவின் எஸ்ப்ளூக்குஸ் டி லோப்ரெக்காட்டில். தந்தை மொரோக்கோ வம்சாவளி, தாய் கானா வம்சாவளி. ஒரு குடிவரவு தொழிலாளர் குடும்பம். 7 வயதில் லாமேசியா ஆகடமியில் சேர்ந்தான். கூடவே சேர்ந்தவர்கள் பலர் கலைந்து போனார்கள். அவன் தங்கினான். 2 பேரும் பார்சிலோனாவின் சாலைகளிலிருந்து வந்தவர்கள் அல்ல. 2 பேரும் வேற்று நாட்டு வேர்களுடன் வந்தவர்கள். 2 பேரும் லாமேசியா கொடுத்தது. 2 பேரும் இடது கால் ஆயுதமாக கொண்டவர்கள். 2 பேரும் விங்கர். 2 பேரும் 10ஆம் நம்பர். தற்செயல் இல்லை என்று யாரோ சொல்லலாம். ஆனால் அடுத்த விஷயத்தை கேளுங்கள். மெஸ்ஸி முதல் லா லீகா கோல் அடித்த நாள் மே 1, 2005. யாமல் முதல் லா லீகா கோல் அடித்த நாள் அக்டோபர் 8, 2023. மெஸ்ஸி அந்த கோல் அடித்தபோது 17 வயது 10 மாதம். யாமல் அந்த கோல் அடித்தபோது 16 வயது 87 நாட்கள். யாமல் மெஸ்ஸியே வைத்திருந்த சாதனையை உடைத்தான். அதே கிளப்பில், அதே லீகில், ஒரேவிதமான வழியில். இது தற்செயல் என்று சொல்ல முடியுமா? இப்போது மிகவும் விசித்திரமான விஷயத்திற்கு வருவோம். 2007 அந்த போட்டோ எடுக்கப்பட்டபோது யாமலின் தந்தை மௌனிர் நசுரோவி அந்த படங்களை வெளியிடவில்லை. ஏனென்றால் மகனுக்கு மெஸ்ஸியுடன் ஒப்பீடு வரக்கூடாது என்று நினைத்தார். அதாவது யாமல் 5 வயதில் லா மேசியாவில் இருந்தபோதும் 10 வயதில் சாம்பியன்களுடன் பயிற்சி செய்தபோதும் அந்த படம் மறைக்கப்பட்டே கிடந்தது. 2024 யூரோ அரை இறுதியில் கோல் அடித்த அன்று ஒரே ஒரு நாளில் அந்த படம் வெளியானது. அந்த தந்தை காத்திருந்தான். சரியான தருணத்திற்காக. யாமலே சொன்னான், என் அப்பா அந்த படங்களை வைத்திருந்தார். வெளியிட விரும்பவில்லை. ஏனென்றால் மெஸ்ஸியுடன் ஒப்பிடப்படுவது என் கரியரை பாதிக்கும் என்று நம்பினார். இதை நினைத்துப் பாருங்கள். ஒரு குழந்தை 6 மாதத்தில் உலகின் மிகச்சிறந்த வீரனால் குளிப்பாட்டப்படுகிறான். அந்த படம் 17 ஆண்டுகள் மறைக்கப்படுகிறது. சரியான நேரத்தில் வெளியாகிறது.
கேம்ப் நோவின் லாக்கர் ரூமில் நடந்தது அன்று வெறும் போட்டோ ஷூட் மட்டுமா? அல்லது ஏதோ ஒரு சக்தி அந்த குழந்தையை வாழ்த்திச் சென்றதா? இப்போது வேறொரு கோணம் பார்ப்போம். மெஸ்ஸி பார்சிலோனாவை விட்டு சென்றது 2021. அவன் விட்டு சென்றபோது கேம்ப் நோவில் கண்ணீர் விட்டார்கள். ஒரு யுகம் முடிந்தது என்று சொன்னார்கள். அவன் விட்டு சென்ற அதே ஆண்டில் 2021 யாமல் பார்சிலோனாவின் யூத் அகாடமியில் தனது திறமையால் அனைவரையும் திரும்பிப் பார்க்க வைத்திருந்தான். ஒருவன் வாசலை மூடும்போது இன்னொருவன் ஜன்னலை திறக்கிறான். ஆனால் இது அப்படியல்ல. ஒருவன் வாசலை மூடும்போது அவன் குளிப்பாட்டிய குழந்தை அதே வாசல் வழியே நுழைகிறான். யாமலின் தந்தை அந்த குளிப்பாட்டும் படத்தை 17 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தார். சரியான நாளில் வெளியிட்டார். அது எந்த நாள் தெரியுமா? யூரோ 2024 அரை இறுதியில் யாமல் கோல் போட்ட அன்று. ஒரு நாயகன் இன்னொரு நாயகனை பிறக்கும் முன்பே தொட்டிருக்கிறான். இது கன்ஸ்பிரசியா? இது தலைவீதியா? இது வெறும் தற்செயலா? இன்று நாம் அந்த கேள்விக்கு விடை தேடுவோம். ஒவ்வொரு விஷயமாக உரிக்கும்போது உங்களுக்கு நடுங்கும். நம்பிக்கை இல்லை என்றால் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம். மெஸ்ஸியின் நம்பர் 10 ஜெர்சியை பார்சிலோனாவில் யாரும் நீண்ட நாட்கள் அணியவில்லை. அது காலியாக கிடந்தது. 2023-24 சீசனில் அந்த ஜெர்சியை யாரும் அணியவில்லை. காரணம், அந்த ஜெர்சிக்கு தகுதியான வீரன் இன்னும் கிளப்பில் இல்லை என்று நம்பினார்கள். 2024-25 சீசன் தொடங்குவதற்கு முன்பு கிளப் அறிவித்தது, லமீன் யாமல் இனி நம்பர் 10 அணிவான் என்று. மெஸ்ஸி விட்டுச் சென்ற ஜெர்சி 3 ஆண்டுகள் காத்திருந்தது அந்த குழந்தைக்காக. தற்செயல் என்று இன்னும் நம்புகிறீர்களா? இப்போது 2 பேரின் விளையாட்டை ஒப்பிட்டுப் பாருங்கள். ஒரு விசித்திர ஒற்றுமை இருக்கிறது. மெஸ்ஸி வலது பக்கத்திலிருந்து உள்ளே வருவான். இடது காலில் வெட்டுவான். எந்த கோணத்திலும் சூட் போடுவான். ட்ரிப்ளில் 5-6 ஆட்டக்காரர்களை கடப்பான். அது ஒரு தனி மொழி. யாமல் எங்கிருந்து வருகிறான்? வலது பக்கம். எந்த காலில் வெட்டுகிறான்? இடது. எத்தனை பேரை கடக்கிறான்? 5-6 ஆட்டக்காரர்கள். எந்த கோணத்திலும் சூட். ஒரே மொழி, ஒரே வாக்கியங்கள், ஒரே இலக்கணம். உலகின் மிகவும் பிரபலமான ஃபுட்பால் ஆய்வாளர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள். யாமலின் விளையாட்டு மெஸ்ஸியின் மரபை தொடர்கிறது. ஆனால் அதை மீறவும் துணிகிறது. ஒருவன் மரபை நிறுவினான். இன்னொருவன் அதை உடைக்க வந்திருக்கிறான். இப்போது மிகவும் குளிர்ச்சியான கேள்வி. மெஸ்ஸி 2007 அந்த குழந்தையை குளிப்பாட்டியபோது அவனுக்கு என்ன தெரியும்? அது ஒரு தானதர்ம நாட்காட்டி படம். ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் போட்டோகிராஃபர் ஜான் மான்ஃபோர்ட் சொன்னது என்ன தெரியுமா? அந்த படத்தை எடுத்தபோது மெஸ்ஸியை பற்றி தெரியும். அவன் பெரிய வீரன் ஆவான் என்று. ஆனால் அந்த குழந்தை இவ்வளவு பெரிய வீரன் ஆவான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இப்போது அந்த போட்டோகிராஃபர் சொல்கிறார், 2 தசாப்தங்களுக்கு முன்பு நான் எடுத்த புகைப்படம் ஒரு உலகப் போட்டியில் ஒரு தீர்ப்பின் அடையாளமாக மாறும் என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. உலகக் கோப்பை இறுதி 2026. அர்ஜென்டினா எதிராக ஸ்பெயின். மெஸ்ஸி எதிராக யாமல். குழந்தையை குளிப்பாட்டியவன் எதிராக குளிப்பாட்டப்பட்ட குழந்தை. ஒரே தளத்தில். ஒரு கோப்பைக்காக. இது உண்மை. இது நடந்தது. வரலாறு இதை யாரும் திட்டமிட முடியாது. அல்லது திட்டமிட முடியுமா?